யாருக்கும் தலைவணங்காத நடிகர் பத்மபூஷன் ஏகே ஒருத்தருடைய சிலை முன்னாடி மண்டியிட்டு அவருடைய கால்கள்ல முத்தம் கொடுத்து மரியாதை செலுத்திருக்காரு. அவர் யாரு, அவருடைய வரலாறு என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்கூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எப்படி சச்சின் டெண்டுல்கரோ, ஃபார்முலா 1 ரேசிங் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஏர்டன் சென்னா. இந்த பேரை கேட்டாலே F1 ரேசிங் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு புல்லரிக்கும். 1960ல பிரேசில்ல பிறந்த ஏர்டன் சென்னா 1973ல அவரோட 13 வயசுலயே ப்ரொஃபஷனல் ரேசிங்குள்ள வராரு. 1984ல ஃபார்முலா 1 ரேசிங்குள்ள வராரு. வெட் சர்க்கியூட், சிம்பிளா சொல்லணும்னா தண்ணி நிரம்பின பாதையில ரேசிங் பண்றது. ரேசிங் அப்போ தண்ணி அதிகமா செதறும். பின்னாடி வரவங்களுக்கும் ஈவன் டிரைவ் பண்றவங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கா த்ரில்டா இருக்கும். இது டெக்னிக்கலி ரொம்ப கஷ்டமான ரேஸ். இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களோட டிரைவிங் ஸ்கில் ரொம்ப வைஸா இருக்கணும். இந்த வெட் கண்டிஷன் ரேஸ்ல சென்னா தான் டாப்பர். இதனாலதான் இவருக்கு ரெயின் மாஸ்டர் அப்படிங்கிற பேர் வந்தது. இவர் டிரைவ் பண்ண கார் கம்பெனிஸ் 1984ல டோல்மேன், 1985 to 87ல லோட்டஸ் அண்ட் 1988 to 1993 வரைக்கும் மெக்லரன். இவர் F1 ரேசிங்ல மெக்லரன் கார் டிரைவ் பண்ணி 3 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கினவர். இவர் 1994ல இமோலா சர்க்கியூட்ல நடந்த சான் மரினோ F1 கிராண்ட் பிரிக்ஸ் ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தப்போ சிஸ்டம் ஃபெயிலியர்னால கார் கிராஷ் ஆகி மே 1ஆம் தேதி இறந்து போறாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்தோட ரெக்கார்டு மட்டும் 65 போல்ஸ்ல 41 வின்ஸ். இவருக்கு ட்ரிபியூட்டா இமோலாலேயே இவருடைய சிலையை வச்சிருக்காங்க. நம்ம ஏகேவோட ரேசிங் இட்டாலியில நடக்கிறதுனால இட்டாலி இமோலால இருக்கிற இவருடைய சிலைக்கு ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நாள் மரியாதை செலுத்தி ஹெல்மெட் அவர் காலடியில வச்சு ஆசீர்வாதம் வாங்கி அவருடைய ட்விட்டர் தளத்துல போஸ்ட் பண்ணிருக்காரு. செம்மல்ல? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல தம்ஸ் அப்